அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் மத வெறியை தூண்டி நம்ம பிரிக்கலாம் என்று இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த மத வெறி கலாச்சாரம் நடக்கவே நடக்காது. நான் யார் சிஷியன்? நான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிஷியன். செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தார் எதையும் சிறப்பாக செய்வார். தமிழர்கள் எதிரி யார் என்றால் பாஜக. தமிழ்நாடு முன்னேறினால் அவர்களுக்கு தாங்காது. மிக அளவில் பெரிய அளவில் ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துறோம் சொன்னாங்க. ஆனா வர வழியில நம்ம ரவி என்ன சொன்னாங்க, கிரிக்கெட் போட்டி மட்டும் இல்லைன்னு நம்ம பெரிய அளவில் பாகபோர்கள் இதெல்லாம் பண்றோன்னு, அது மட்டும் இல்லாம தையல் மிஷின் கொடுக்குறோன்னு சொல்லிட்டே போனாங்க. துணி தரோன்னு எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை 10 நிகழ்ச்சியை உள்ளடக்கிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்வு. அதற்கு காரணம் நமது மாவட்ட செயலர் அவர்கள் ரவி அவர்கள் தான் என்பது தெளிவாக இருக்கு. அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் பேசும்போதே சொன்னாரு, நான் யார் சிஷியன்? நான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிஷியன். செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தார் எதையும் சிறப்பாக செய்கிறார். இன்று காலத்தின் கொடுமை வேண்டுமென்றே அவரை ஒரு பொய்யான வழக்கிலே அவரை வைத்து, அவர் சிறையில் இருந்தால் கோவை மாவட்டத்திலே, அது கொங்கு மாவட்டத்திலே பாஜகவும் அதிமுகவும் வெற்றி பெற்றவர்களும் ஒரே நோக்குக்காக இன்று அவரை பயணிக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் எங்கு சிறையில் இருந்தாலும் சரி, இந்த கொங்கு நாட்டு மக்கள் அவருக்கு நன்றிப்பட்டவர்கள். அவருக்கான சரி, அவருக்கு இந்த வெற்றியை அவருக்கு காணிக்காக தரக்கூடிய நிலைமை உள்ளவர்கள். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது என்றால் உண்மை ஒன்றுதான். இன்று நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை. எந்த மதத்தினருக்கும் நாம் எதிரி இல்லை. நாம் அனைவரும் சமம். பிறப்பால் யாரும் உயர்ந்தவரில்லை, யாரும் தாழ்ந்தவரில்லை. அதைதான் நாம் சமத்துவத்தை நாம் நாடி செல்வோம். இன்று கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு, அது குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மத வெறியை தூண்டி, மத வெறியின் மூலமாக இன்று இந்த அதாவது அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எப்படியாவது மதத்தை கொண்டு வந்து அதை பழித்து நம்ம பிரிக்கலாம் என்று இருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் சென்ற 2 தேர்தலிலும் சரியான முடிவை சொன்னீர்கள். தமிழ்நாட்டிலே இந்த மதவெறி கலாச்சாரம் நடக்கவே நடக்காது. ஆனால் பாருங்கள் என்ன செய்கிறார்கள். பிறகு அடுத்த கட்டியார்கள், நமக்கு வர வேண்டிய வரி பணத்தை, அதை நம்ம வரி கட்டுறோம். நீங்க பார்த்தீங்கன்றால் நீங்க எது எடுத்தாலும் வரி இருக்கு. ஜிஎஸ்டி போட்டுறாங்க. நீங்க என்ன வாங்கினாலும் வரி, பால் வாங்கினாலும் வரி, வெண்ணெய் வாங்கினாலும் வரி. என்ன அந்த வரி பணத்தை ₹1 நம்ம ஒன்றிய அரசு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருது தெரியுமா? 29 காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனா பாஜக ஆளுநர் உத்தரப்பிரதேச எவ்வளவு தெரியுமா வருது? அவங்க ₹1 கொடுத்தால் ₹2.17. ₹1 வரி கொடுத்தா ₹2.17. அதாவது நம்ம வரி பணத்துல அவர்கள் செய்கிறார்கள். நம்ம அதை தவறு சொல்லவில்லை. ஏன்னா நிதி பங்கீடுகள் அனைவரும் இந்தியா புத்தமாக வளர வேண்டும். ஆனால் நமக்கு வர வேண்டிய தர வேண்டிய பணத்தை தருகிறார்களா பாஜக அரசு? வேண்டும் என்றே இழுத்தடிக்கிறார்கள். காரணம் என்றால் நாம் தமிழ்நாடு முன்னேறக்கூடாது. தமிழ்நாடு முன்னேறினால் அவர்களுக்கு தாங்காது. தமிழர்கள் எதிரி யார் என்றால் பாஜக. அதுக்கு துணை போவர்கள் யார் என்றால் அஇஅதிமுக. நீங்க உள்ள கேட்கல, எப்படி ஆயுதா வெளியே வந்துட்டாங்களே? நான் கேட்கிறேம்மா, நீலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற புத்திசாலி மக்கள் யாருன்னா எல்லாம் கோவையில தான் இருக்காங்க. தெளிவா சிந்தனைகள். அது குறிப்பாக கோவை பெண்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, தொழில் பொருள் தலை சிறந்து வழங்குவது யார் என்றால் கோவை சார்ந்த மகளிர் தான்.